ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆரோக்கியமான டயட் பற்றின 12 நம்பிக்கை அதுக்கப்புறம் உண்மைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரின்னு நினச்சி நாம் செய்யக்கூடிய பல பழக்கங்கள் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அவற்றில் முக்கிய இடம் வகிக்கிறது ஆரோக்கியமான உணவு பழக்கம். இதில் உண்மை ஒன்றாவும் நம்பிக்கை ஒன்றாவும் இருக்கும். சிலருக்கும் இந்த டயட் சிறந்ததா அப்படின்றதுல குழப்பம் கூட எழலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் விரும்புகிற மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் அதே உங்களோட உணவு காலை உணவாக மாற்றிக்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு சிறந்த காலை உணவு அப்படின்றது புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து இது எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். உதாரணத்துக்கு காலை உணவில் இட்லி சாம்பாரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுதாங்க. ரெண்டாவது நம்பிக்கை என்னென்னா, ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணுன்றது. ஆனால் உண்மை என்னென்னா, உடலுக்கு தேவையான அளவுக்கான தண்ணீர் குடிக்கிறதே போதுமானது தாங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கலாம். சிறுநீர் மஞ்சளாக கழிக்கிற மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அப்போ தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் போதுமானதாக இருக்குது. மூணாவது நம்பிக்கை என்னென்னா, அதிகமான பழச்சாறுகள் குடிக்கிறதுன்றது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் அப்படின்றது. ஆனால் உண்மை என்னென்னா, தினசரி 3 கிளாஸ் சர்க்கரை சேர்க்காத பழச்சாறுன்றது நம்மளோட உடலுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்துக்களை தந்துடும். பழச்சாரை விட பழங்களை அப்படியே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. 4வது நம்பிக்கை என்னென்னா, கொழுப்பு உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணுன்றது. ஆனால் உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியான கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. நம்மளோட உடல் இயங்கிறதுக்கு தேவையான அளவு கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. 6வது நம்பிக்கை என்னென்னா, ஆலிவ் ஆயிலில் குறைஞ்ச அளவு கலோரி தான் இருக்குன்றது. ஆனால் உண்மை என்னென்னா, ஆலிவ் ஆயிலில் மற்ற எண்ணெய்களில் இருக்கிறத விட அதிக அளவு கலோரிகள் இருக்குது. ஆனால் இது உடலுக்கு ஆரோக்கியமானது தான். சாலட்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது ஆலிவ் ஆயிலில் தாராளமாக சேர்த்துக்கலாம். பொரிக்கிறது, வதக்கிறது இந்த மாதிரி இந்திய முறைக்கு ஆலிவ் ஆயில் ஏற்றதே கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நம்பிக்கை என்னென்னா, வெள்ளை பிரெட்டுகளை விட ப்ரௌன் பிரெட்டுகள் ரொம்பவே சத்தானதுன்றது. உண்மை என்னென்னா, வெள்ளை பிரெட்டு ப்ரௌன் பிரெட்டு ரெண்டுலேயுமே ஏறக்கூடிய ஒரே அளவு தாங்க கலோரி இருக்குது. அடுத்த நம்பிக்கை என்னென்னா, சாக்லேட் சாப்பிட்றது உடலுக்கு கெடுதின்றது. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு சாக்லேட் துண்டு சாப்பிட்றதுன்றது உடலுக்கு நன்மையை தாங்க தரும். அதுவும் டார்க் சாக்லேட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அடுத்த நம்பிக்கை என்னென்னா, பழங்கள் காய்கறிகள் ரெண்டுமே ஒரே அளவு ஊட்டச்சத்துக்களை தான் நமக்கு தருதுன்றது. ஆனால் உண்மை என்னென்னா, பழங்களை விட அதிக அளவு ஊட்டச்சத்து நிறைஞ்சவை காய்கறிகள் தான். அதனால் 3 கப்பு காய்கறினா 1 கப்பு பழம் எடுக்கிறதே போதுமானது. அடுத்த நம்பிக்கை என்னென்னா, குறைஞ்ச அளவு உணவு சாப்பிட்டாலே உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். உண்மை என்னென்னா, ஊட்டச்சத்து இல்லை உணவுகளை எடுத்துக்கிட்டாலே உடல் எடையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். கூடவே உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்த நம்பிக்கை என்னென்னா, பழங்களை ஒருவேளை உணவாக சாப்பிட்டா நல்லதுன்னு நினைக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன், உணவுக்கான நேர இடைவெளியில் பழங்களை சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 வகை பழங்களை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த நம்பிக்கை என்னென்னா, நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோட ஆரோக்கியமானதுன்றது. ஆனால் உண்மை என்னென்னா, வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை ரெண்டுமே ஒரே அளவுக்கான கலோரிகளை கொண்டிருக்கு. ஆனால் வெள்ளை சர்க்கரையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாட்டு சர்க்கரை சாப்பிட்றதால ஏற்படுறதில்ல. அவ்வளோதாங்க. கடைசி நம்பிக்கை என்னென்னா, மாலை 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்றது. ஆனால் உண்மை என்னென்னா, நாம் தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உணவுகளை சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே தூங்க போகக்கூடாது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட லைஃப்பில் கட்டாயமாக கடைபிடிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களோட உடம்பையும் சரி மனசையும் சரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த 12 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றிக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.